வணக்கம் நேர்களே, நலம் தானே? நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. உண்மைதானங்க. நான் அரசு வானொலியில் 36 வருஷங்கள் ஆர்ஜேவாக வெற்றிகரமாக என்னுடைய பணியை நான் நிறைவு செஞ்சுருக்கிறேன். நான் வானொலியில் ஆர்ஜேவாக ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது என்னுடைய ப்ரோக்ராமுக்காக நிறைய நேயர்கள் காத்துட்ருப்பாங்க. அப்படியே என்னோடய நிகழ்ச்சி எப்போ வரும்னு காத்துட்ருந்து அந்த நிகழ்ச்சியில் கேட்டு அப்படியே மெய் மறந்து உருகி போன நேர்கள்லாம் இருக்காங்க. எனக்கு லைவில் அவங்க இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இந்த கருத்துக்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நேயர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும், அதாவது லண்டன், யூஎஸ், கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, சிலோன், இந்த மாதிரி நாடுகள்லேருந்து, அப்புறம் நம்மளுடைய நார்த் இந்தியாவிலேருந்து, சவுத் இந்தியாவிலேருந்து, இந்த மாதிரி தமிழ் பேசும் நேயர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ எல்லாருமே என்னோடய நிகழ்ச்சியை ரசித்து எனக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அது ஏன் அவங்க என்னோடய நிகழ்ச்சியை ரசித்தாங்க அப்படின்றதுக்கு அதுவும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சியில் நான் சாங் செலக்ட் பண்ணுற அந்த விதம், என்னுடைய சாங் செலெக்ஷன் அண்டு அந்த பாடல்களுக்கு நான் தரப்போகிற இந்த ரெண்டு வரி காம்பியரிங், 2 வரி தான் சொல்லுவேன். அந்த 2 வரி காம்பியரிங் அவங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குரல் வளம், அப்புறம் என்னோடய ப்ரெசென்ட் பண்ணுற விதம், இது எல்லாம் கூட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்லேயே உங்களுடைய இந்த பேராதரவு தான் எனக்கு இந்த சேனல் தொடங்குறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போவும் அதே மாதிரி பேராதரவு எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் ஆர்ஜே பாரதி கருணாகரன் சேனல். இது உங்களுக்கான சேனல். தமிழ் பேசும் நேயர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ, உலகளாவிய நேயர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய சேனல் இது, விரும்பி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி இது. அதாவது ஓல்டு சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதுதான் என்னுடைய பாலிசி. பார்க்கலாமா? ஓல்டு சாங்ஸ் எல்லாம் ஒரு அலசலாமா, நமக்கு பிடிச்ச விதத்தில். உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் நேர்களே, நலம் தானே? நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன். இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் தமிழ் பேசும் நேயர்கள் அனைவரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்னென்னா பழைய பாடல்கள் நிகழ்ச்சி தான். அந்த பழைய பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்குறோம், தேன் துளிகள் அப்படின்ற பேரில். அதனால் உலகம் முழுக்க உள்ள நேயர்கள் எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி பிடிக்கும். இது பழைய பாடல்கள் தேன் துளிகள் அப்படின்ற பேரில். இது பார்ட் 3 நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? இப்போது நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நம்ம எடுத்துக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளை படத்துலேருந்து எம்ஜிஆர் அவர்களும் சரோஜாதேவி அவங்களும் நடித்த ஒரு பாடல் காட்சி தான். என்ன பாட்டு? குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் அப்படின்னு ஹீரோ கேட்பார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க? குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும், காதல் நெஞ்சை தந்து விட்டு குடியிருக்க நீ வர வேண்டும் அப்படின்னு பாடுவாங்க. என்ன இப்போ காதலில் அதில் நிறைய ஓமைகள், கருத்துகள், நிறைய நம்ம ரசிக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது பாடல்களில், காதல் பாடல்களில். இது ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனை. வாடகைக்கு குடி வர்றவங்க, சொந்த வீட்டுக்காரங்க, அதை தொடர்பு படுத்தி, காதலையும் தொடர்பு படுத்தி, உன்னோட குமரி பெண்ணின் உள்ளத்தில் நான் வாடகைக்கு வரணும், என்ன வாடகை வேணும் அப்படின்னு அவர் கேட்க, இவங்களுக்கு என்ன வாடகை இவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, காசா பணமா இல்லை, குமரி பெண்ணின் உள்ளத்திலே காதல் நெஞ்சை தர வேண்டும் அப்படின்னு. ரொம்ப அருமையான ஆரம்பம். இந்த பாட்டில் நடுப்புலையும் நிறைய நம்ம ரசிக்க தகுந்த வரிகள் நிறைய இருக்கும். இதை பற்றின ஒரு விஷயம். அதான் நான் வானொலியில் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு நாள் நான் நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பாடல்களுக்கு நாங்கள் காம்பியரிங் கொடுப்போம், 2 வரியில் காம்பியரிங் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இந்த பாட்டுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. வாடகை என்ன தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க காதல் நெஞ்சை தர வேண்டும் சொல்கிறாங்க இல்லையா? அதை மீன் பண்ணி அந்த பாடல் போடுறதுக்கு முன்னாடி
நான் சொன்னேன், வாடகையாக வீட்டுக்கு சொந்தக்காரங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை நான் போட்டேன். அப்போ நிலையத்தில் என் கூட இருந்த என்னுடைய நண்பர் ஆர்ஜே அவரும் சொன்னார், அப்படியா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க என்ன வாடகை கேட்டாலும் கொடுக்கணுமா, இருங்க உங்களை ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் உள்ள தள்ளுறேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு இனிமையான நினைவு. இந்த பாட்டோடு சேர்ந்து எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. அது குடியிருக்கிறவங்க அவங்க குடியிருக்க வர்றவங்களுக்கும் அந்த வாடகையை சொல்கிறவங்களுக்கும் உள்ள அந்த ஒரு பிணைப்பு தானே அது. இவர் என்ன இவங்க என்ன தரணும்னு, வாடகை என்ன தரணும்னு கேட்டார். அவங்க அதை சொல்லிட்டாங்க. கொடுக்கறதும் கொடுக்காதும் அவருடைய விருப்பம். பார்க்கலாமா இந்த பாட்டை? ரசித்து நம்ம உங்கள் மனத்திரையில் ஓடும். உங்கள் மனத்திரையில் இந்த பாட்டை நீங்கள் ரசிக்கலாம். ஆரம்பமே அருமையாக இருக்கும். அந்த சீன் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த பாட்டை நம்ம ரசித்து கேட்கலாம். இது எங்கள் வீட்டு பிள்ளை படத்துலேருந்து எம்ஜிஆர் அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் நடித்த ஒரு அருமையான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து 2வது பாடல் என்னன்னு பார்க்கலாமா? இது சிவாஜி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் நடித்த ஒரு பாடல் காட்சி. படம் ராஜா. அதுலேருந்து நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வரும் வழிதோறும் உந்தன் முகம் பார்த்தேன் அப்படின்னு வரும். இதில் பாடல் முழுக்கவே ஒரு மர்மமாக போயிட்டே இருக்கும். கதைப்படி அது மர்மமாக இருக்கும். ஒரு சூட்கேஸை வச்சுக்கிட்டு 2 பேருமே அதை ஒருத்தர் கைப்பற்றுறதுக்காக பாடுபடுவாங்க. எப்போ இன்னொருத்தர் அசர்றாங்க நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெயலலிதா அவங்க விடவே மாட்டாங்க. அவங்க கையில் தான் அந்த சூட்கேஸ் இருக்கும். அவங்க தான் அதை கொண்டு வந்தாங்க. அதை அவங்க விடாமல் அவங்க பாட்டு முழுக்க கையில் வச்சுட்டே இருப்பாங்க. கூட இது அது ஒரு அழகான ஒரு லவ் சாங். இது லவ் டுவேட் இது. ஆனால் அந்த காட்சியில் கூடவே போலீஸ்காரங்க நிற்பாங்க. ஒரு பெரிய கும்பல் நிற்பாங்க. இவங்க 2 பேரும் பிடிக்கிறதுக்காக அவங்க நிற்கிறாங்களோ என்னமோ கதைப்படி அப்படி வரும். அதில் அவங்க 2 பேர் இருக்க, அவங்க போலீஸ்காரங்க நிறைய பேர் இருக்க, அவங்கள சுற்றி இருக்கும் பொழுது இவங்க அழகாக ஒரு லவ் டுவேட் பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இந்த பாட்டில். இதில் காத்து கிடப்பதில் இன்பம் உண்டு, காக்க வைப்பதில் சுகம் உண்டு அப்படின்வாங்க. யாருக்காக யார் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுல தான் அந்த காக்க வைப்பதில் இன்பமும் காத்து கிடப்பதில் சுகமும் இருக்கும். அது இந்த பாட்டில் நம்ம அழகாக ரசிக்கலாம். அதுக்கு அவங்க நாயகி சொல்லுவாங்க, காலம் கடந்தால் என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லு ராஜா அப்படின்னு பாடுவாங்க. காலம் கடந்த விட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இதில் இன்னொரு வரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வரிங்க. எல்லாருக்கும் கூட பிடிக்கும். அது அவங்க கையை உயர்த்திக்கிட்டே வைரம் என்றே என்னை நீ பாடு அப்படின்னு ஜெயலலிதா அவங்க பாடுவாங்க. கையை உயர்த்தி என்னை வைரம்னு பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ அவங்களுக்காகவே எழுதப்பட்ட வரி மாதிரியே எனக்கு தோணும். உங்களுக்கும் அப்படி தானே? நீங்கள் இந்த வரியை ரசிச்சிருக்கீங்களா? நிகழ்ச்சியின் 3வது பாடல் சிஎல் ஆனந்தன் அவர்களும் சச்சு அவர்களும் பாடின பாட்டு. சிஎல் ஆனந்தன் சச்சு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பாட்டுன்னு தெரியும். கண்டிப்பாக அதே தாங்க. வீர திருமகன் படத்துலேருந்து ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா. ஓய், நம்மளாம் பாத்ரூம் சிங்கர் தான். சுசீலா மாதிரிலாம் நம்மளால் வர முடியாது. ஏதோ ஆசைக்கு நம்ம பாடுறோம், அவ்வளோதான். அந்த பாட்டில் சச்சு ஒரு மகாராணி மாதிரி அவங்க ஒரு பெரிய பணக்கார ராஜா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. சிஎல் ஆனந்தில் ஏழை மாதிரி ஒரு கேரக்டர் அது அந்த படத்தில். அந்த ஏழை பணக்கார வித்தியாசத்தை வச்சு இந்த லவ் டுவேட் இருக்கும். இது ஒரு லவ் டுவேட் தான். அருமையான ஒரு வரிகள்லாம் இந்த பாட்டில் இருக்குது. அதாவது நாயகன் பாடுவார், வானத்தின் மீதே பறந்தாலும் காக்கை கிளியாய் மாறாது, கோட்டையின் மேலே நின்றாலும் ஏழையின் பெருமை உயராது அப்படின்னு அவர் பாடுவார். அதாவது காதலில் கலந்து நாட்டை இழந்தவர் பலரன்றோ அப்படின்னு பாடுவார். இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க இல்லை இல்லை அப்படின்னு அவங்க பாசிட்டிவாக வரிகளெல்லாம் சொல்லி பாடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஏழை என்றாலும் ராஜகுமாரன் அப்படின்னு பாடுவாங்க. அந்த பாட்டு கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அவங்க ஓடுவாங்க. 2 பேரும் அப்படி டான்ஸ் ஆடிட்டே ஓடுவாங்க. ஓடும்போது சச்சு ஒரு பக்கம் ஓடுவாங்க. அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, சிஎல் ஆனந்தன் கையை பிடிச்சிக்கிட்டு.
ஆனந்தர் என்ன பண்ண, இந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கம் போகலாவா அப்படின்னு கூப்பிடுவார். அவங்க சரின்னு தலையாடிட்டு அப்படி இவர் பக்கமே திரும்பி இப்படி வருவாங்க. அது அவங்க 2 பேரும் ஒத்து போயிட்டாங்க அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி அந்த சீன் தோணும். இது வந்து வீர திருமகன் படத்துலேருந்து எப்போ நம்ம சும்மா ஒரு ரோஜாவை பார்த்தா கூட இந்த வரிகள் நம்ம படாமல் இருக்க முடியாது. ரோஜா மலரே ராஜகுமாரின்னு அது ஒரு அருமையான ஒரு சொற்றொடராக நமக்கு வந்து மனசில் பதிஞ்சிருக்கு. பழைய பாடல்கள் விரும்பின எல்லாருக்குமே அது அப்படி தான் தோணும். அந்த பாட்டை உங்கள் மனக்கண் முன்னால் ஓடும், பார்த்து ரசிங்க. தேன் துளிகள் அப்படின்ற நிகழ்ச்சி பாடல்கள் ஒன்றும் உண்மையாகவே தேன் துளிகள் தான் இல்லை, பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் 4வது பாட்டு. இந்த 4வது பாட்டில் நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து படம் வந்து பாசம் படத்தில் மெயின் ஹீரோயின் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் தான். ஆனால் இந்த பாடல் இப்போ நான் சொல்ல போகிற பாடலில் ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண்குமார் அவங்களும் ஷீலா அவங்களும் நடித்த அந்த பாடல். அந்த ஆரம்பம் இசை, அதுக்கப்புறம் அந்த காட்சி அமைப்பு எல்லாமே அருமையாக இருக்கும். இதெல்லாம் விட நம்ம இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவங்க குரலும், அந்த மென்மையான ஒரு குரலும், எஸ் ஜானகி அவங்களோட தேனான குரலும் இந்த பாட்டுக்கு வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். இந்த பாட்டை, அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே, ஹோய் வழியில் வந்தவள் நீயே. அதாவது சைக்கிளில் பாடிட்டே வருவார் கல்யாண்குமார். இவங்க வந்து ஷீலா வந்து அந்த காட்டு பகுதி மாதிரி இருக்குது, ஒரு தோட்டம் காடு மாதிரி இருக்குது, அதில் அவங்க வந்து பாடிக்கிட்டே வருவாங்க. அப்போது அவங்க ஓடி ஓடி வரும்போது இவர் அவங்க சைக்கிளுக்கு முன்னாடி அவங்க வரும்போது சைக்கிளை நிறுத்திட்டு, அப்போல்லாம் சைக்கிள் தானே, இப்போ தான் பைக்கு காரு எல்லாம் இருக்குது, அப்போல்லாம் சைக்கிள் தானே. அந்த சைக்கிளில் போகிற பாட்டு அப்போவே நிறைய இருக்கும். வாடிக்கை மறந்தது ஏனோ, அந்த லவ் சாங்லாம் வந்து சைக்கிள் தான். அதே மாதிரி ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, அதுவும் சைக்கிளில் தான் பாடிட்டு போவாங்க அவங்க 2 பேரும். அந்த மாதிரி சைக்கிள் பாடலில் இதுவும் ஒன்று. இவங்க இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே, அதாவது நீ அழகாக இருக்கே அப்படின்றது வந்து மான் போல், மயில் போல், கிளி போல், குயில் போல் அப்படி நிறைய சொல்லுவாங்க. குயில் வந்து குரலுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் எதை சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் அதை வந்து எனக்காவது பார்த்துருக்கீங்களா? சாயந்தர நேரங்களில் இந்த மாலையும் இரவும் சந்திக்கும் அந்த சந்தி வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஒரு ஒளி ஒன்று உருவாகும் தெரியுங்களா? அந்த சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே, அந்த ஒளி வந்து அவ்வளவு அழகாக இருக்குமா. அந்த மாதிரி நீ இருக்கிற, மன மயக்கத்தை தர, ஒளியை போல மனம் மயக்கத்தை தர அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு அருமையான வரிகள் பாருங்கள். நம்ம இந்த மாதிரிலாம் யோசிப்போமா? அது இல்லாமல் இந்த பாட்டு நடுவில் என்ன தெரியுமா வரும், அதுவே வந்து நமக்கு மனசு அப்படியே அள்ளிடும், அந்த முதல் வரிகளே. அது இல்லாமல் பாடல் நடுவில் வந்து வரும், காவிரி கெண்டை மீன் போலே இரு கைகள் தொடாத தேன் போலே கோவில் முன்புற சிலை போலே என்னை அனைத்த வெண்மலரே அப்படின்னு பாடுவார். என்னை கொஞ்சி அனைத்த வெண்மலரே அப்படின்னு அந்த கோவில் முன்புற சிலை போலே. அதே மாதிரி அந்த வரிகள் 4 வரிகளும் வந்து அவங்கள விவரித்து பாடுற மாதிரி என்ன ஒரு அழகான பாட்டு பாருங்கள். வரிகள் பாருங்கள். இதே மாதிரி அவங்களும் ஒரு 4 வரி பாடுவாங்க அவரை பற்றி. அவங்க வந்து இவர் கோவில் முன்புற சிலை போலேன்னு பண்ணால் அவங்க வந்து மாமணி மாடத்து விளக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன ஒரு அழகான ஒரு கற்பனைகள் பாருங்கள். ரசிக்கலாம் இந்த பாட்டில். அதெல்லாம் இந்த பாட்டே வந்து ஷீலாவும் அந்த கல்யாண்குமார் அவங்களும் அவ்வளோ ஒரு அவங்க பொருத்தமாக இருப்பாங்க. அந்த பாட்டுக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக அவங்க பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவங்க, எஸ் ஜானகி அவங்க எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாசம் படத்தில் இடம்பெற்றிருக்கு. நிகழ்ச்சியில் இப்போது 5வது பாடல். இது வந்து ஒரு நடிகை சோலோவாக பாடினது. அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா சாவித்ரி அவர்கள். அவங்க வந்து திருவிளையாடல் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதாவது அந்த மீனவர்கள் எல்லாம் மீனவ பெண் மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு. அதில் அவங்க மீனவ பெண் மாதிரி இருப்பாங்க. அதனால கடற்கரை ஓரமாக அந்த பாட்டு இருக்கும்.
பாடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து மீனவர்கள் எல்லாம் வந்து இருப்பாங்க. குரூப் சாங் மாதிரி இவங்களோட குரூப் சாங் இவங்க தனியாக தான் பாடிட்டுருப்பாங்க. குரூப் தனியாக ஆடிட்டே போவாங்க அவங்க. அந்த சீன் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அது இல்லாமல் நீலக்கடல், அந்த நீலக்கடல் எப்படி இருக்கும் பாருங்கள். அவ்வளோ அருமையாக அதில் அலைகள் வேறு நுரையோட, வெள்ளை நுரையோட அலைகளோட அது அந்த கடல் இருக்கும். அந்த இடத்துல இவங்க வந்து ஏலே ஏலோ ஏலே ஏலேலோ அப்படின்னு பாடிட்டே போவாங்க. அது அந்த ஏலேலோ ஐலசான அந்த கடல்லாம் அந்த மாதிரி கீதங்கள் தானே இருக்கும். அவங்களாம் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாடலையும் தொடக்கத்தில் அதே மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீல சேலை கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு நெளிஞ்சி நெளிஞ்சி பார்ப்பதென்ன சொல்லடி கண்ணு, யாரு காண துடிக்கிறியோ கரையில் நின்று, அந்த ஆள் வராம திரும்புறியோ சொல்லடி கண்ணு அப்படின்னு. என்ன அழகுங்க சாவித்திரி, ரொம்ப அழகாக அந்த பாட்டில். இத்தனைக்கும் முத்து மாலை, ஏன்னா மீனவ பெண்ணுன்றதுனால முத்து அப்படி தான் போட்டிருப்பாங்க. அவங்க அணிகலன்கள்லாம் காதில் தலையில் அணிகலன்கள் அணிஞ்சிருக்கிறது, கழுத்தில் எல்லாமே முத்து சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவங்க முகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து இன்னும் வர இந்த பாடலில் வர அடுத்தடுத்த வரிகள் கூட நம்ம மனசை தொடும் விதமாக தான் இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அருமையான வரிகள் இந்த பாட்டில் இன்னும் இருக்குது. பாடல் கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா அருமையான பாடல். ஒரு பெண் பாடுற மாதிரியான, ஒரு கன்னி பெண்ணின் மனசில் என்ன இருக்கோ அதை விரித்து சொல்கிற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். தேன் துளிகள் இதில் இன்றைக்கி நம்ம 5 பாடல்களை பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆர்ஜே பாரதி கருணாகரன் அப்படின்ற என்னுடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. முதல்ல என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.